குழந்தை எடுத்துட்டு வந்தாலும் என்ன நீங்க என்ன பண்ணிட்டு போறாங்க? அந்த வந்து அது உண்மையா அவர் சொல்லியிருந்தா அவர் பாதிக்கப்பட போறாரு. அஜித் குமார் இவர் பக்கம் போகும்போது டோன்ட் டச்னு சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்க, யோகி பாபு தான் அந்த விஷயம் சொன்னாரு அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்ற, நான் சொல்லலை. நான் இவர்கிட்ட நம்ம ஏன் கவனிக்கல அப்படின்னு சொல்ல போகிறேன். நமக்கு அஜித் விஜய்னு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், இவங்களுக்கு பெரிய பெரிய நடிகர்களோட பழக்கம் உண்டு சார். இவர் வளர்ந்து வந்து இதில் வந்து அஜித்தும் வந்தாகணும், அஜித்தும் சொல்லி தான் ஆகணும். நான் அவர் அப்படி சொல்லலைன்னு சொல்லி ஆகணும். அஜித் வந்து அடிப்படையில் பார்த்தா அஜித் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு ஷபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ சமீபத்தில் யூடியூப் சேனல், பிரபல யூடியூப் சேனலில் சினிமா விமர்சகர்கள் வந்து நடிகர் யோகி பாபுவை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, லிட்டரலாக அந்த விமர்சனத்தை பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு காட்டமான விமர்சனமாக இருந்தது. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சார் நடந்தது? இல்லை, அதுக்கு முன்னே ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை தான், ரொம்ப நாள் முன்னாடி நடந்த சம்பவம் தான் அதை இப்போது பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னே நடந்தது என்ன, உங்களுக்கு வந்து அந்த யோகி பாபு வந்து ஒரு அஜித் கூட பேசும்போது டோன்ட் டச்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயந்தான் அதை யோகி பாபு தான் சொன்னார் அப்படின்னு இவங்க சொல்லி பேசியிருந்தாங்க. அதை ஓகே, அஜித் குமார் இவர் பக்கம் போகும்போது டோன்ட் டச்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாருங்கிறத இவங்க சொன்னாங்க அப்படின்னு தான், அதை பற்றி தான் ரொம்ப நாள் முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான எதிர்வினையை தான் இப்போ வந்து சமீபத்தில் வந்து யோகி பாபு ஏதோ பேசியிருக்காரு. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சொன்னாருன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் பார்க்கலாம். சார், இப்போது வலைபேச்சு அவர்களுடைய பிஸ்மி அந்தணன் ரெண்டு பேருமே வந்து ஃபோனில் அவங்கள்ட்ட பற்றி பேசும்போது சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து என்னை வந்து சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து யோகி பாபு வந்து சொல்லியிருக்காங்க. கவனிக்கலை அப்படின்னா பணம் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை சுட்டி காட்டி தான் இப்போ வந்து இவங்க வந்து இப்போ இந்த அதை அவங்க பார்க்கும்போது அதில் அதுவும் போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன். அதை என்னென்னா, அவர் வந்து அந்த அஜித் வந்து என்கிட்ட அப்படி சொல்லலை, அவங்க ஏதோ அவங்களாம் அப்படி சொல்லியிருக்காங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு நான் வந்து ஒரு முறை ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னப்போ, நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னதாக அவங்க ஒரு யோகி பாபு சொன்னதாக இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆதியிலேருந்து தான் போக வேண்டியிருக்கும். அஜித் உண்மையாக சொன்னாரா, அது உண்மையாக நடந்ததா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யோகி பாபு தான் சொன்னார் இந்த விஷயத்தை அப்படின்றாங்க. யோகி பாபுவே அவர் என்ன சொல்கிறார், நான் சொல்லலை, அது அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் அவங்களே ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு எங்களை கவனிக்கலை, அதனால தான் அப்படின்னு நீங்கள் அவர் சொன்னதாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த வேர்டை பயன்படுத்த மாட்டாங்க. நீங்கள் எனக்கு கவனிக்கலை, அதனால தான் உங்களுக்கு அப்படி பேசணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து நடைமுறையில் இருக்கிற விஷயந்தான். அது அப்படி சொன்னாங்களா, அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் இருக்குதுன்னு இவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் எங்களை கவனிக்கலை, அதனால தான் அப்படி பேசணும் அப்படின்னா அப்படி யாரும் உண்மையாக வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அப்படி கேட்குறவங்களாக இருந்தாலும் வேறு விதமாக தான் கேட்பாங்க, சுற்றி வளைச்சி கேட்பாங்க, அல்லது வந்து வேறு ஆட்கள் மூலமாக தான் கேட்பாங்க. இவங்க அப்படி டைரெக்டாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சொல்ல வாய்ப்பு இல்லை. அல்லது இவர் தான் அப்படி சொல்கிறாரா, யோகி பாபு சொல்கிறாரான்னு நான் தெரில. அதே சமயத்தில் யோகி பாபு வந்து இவங்க சொல்கிறதும் பார்த்தா, யோகி பாபு வந்து இப்படி அந்த அஜித் வந்து என்னை தொடாதீங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அது வந்து அவர் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, யோகி பாபு தான் அந்த விஷயம் சொன்னார் அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் சொல்லலை, அவங்க தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து அஜித்தும் வந்தாகணும், அஜித்தும் சொல்லி தான் ஆகணும். நான் அவர் அப்படி சொல்லலைன்னு சொல்லி ஆகணும். அஜித் வந்து அடிப்படையில் பார்த்தா அஜித் அந்த மாதிரியான சுபாவம் கிடையாது, யாரையும் தொடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி ஆளும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக்காக இருந்து வந்தவர். ஆமாம், அவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பைக்குக்காக தான் நடிக்க வந்தார். ஒரு பைக் வாங்கணும் சொந்தமாக, அது காசு வேணும்னு நடிக்க வந்தால் பணம் கிடைக்கும், மாடலிங் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அவர் மாடலிங் பண்ணுறாரு. மாடலிங் பண்ணும்போது இவர் சொல்கிறாரு, பிசி ஸ்ரீராம் உனக்கு நல்ல முகப்பட்டெல்லாம் இருக்கியா, நடிகை சினிமாவுக்கு வாயா அப்படின்னு சொல்லியிருப்பார் பிசி ஸ்ரீராம். அதே மாதிரி உங்களுக்கு எஸ்பிபி தான் அவரை வந்து அமராவதிக்கு சிபாரிசு பண்ணுவார். அவர் காதல் புஸ்தக
பிரேம புஸ்தகான்னு ஒரு படத்தில் வந்து ஒரு மயிலாப்பூர் பையன் நல்லா நடிச்சிருக்கேன் ஐயா பாருங்கய்யா அப்படின்னு அவர் தான் சோழா பொன்னுரங்கத்துக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், எப்பாச்சும் மெக்கானிக் ஷாப்பில் தான் அவங்க வந்திருப்பார். அப்படி எளிமையாக இருக்கக்கூடியவர், எல்லோரும் கூட பழகக்கூடியவர். அவர் எப்படி இப்படி சொல்ல முடியும்னு நான் சொல்ல வரேன். அவர் வந்து அவர் அப்படி ஒன்றும் ஒரு தீண்டத்தக்காத வேற விஷயமா கிடையாது. ஓகே, இப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க தான் சொன்னாங்கன்னு அவர் சொல்கிறாரு, யோகி பாபு. இவங்க தான் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால், இவர் அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, ஒரு நீங்கள் எங்களை கவனிக்கல, அதுக்காக தான் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களே இப்போ என்ன சொல்லுங்க, நான் இவர்கிட்ட நம்ம ஏன் கவனிக்கலை அப்படின்னு சொல்ல போகிறோம். நமக்கு அஜித், விஜய்னு பெரிய பெரிய இவங்களுக்கு பெரிய பெரிய நடிகர்களோட பழக்கம் உண்டு சார். இவர் வளர்ந்து வந்து இப்போ கொஞ்சம் பெரிய ரேஞ்சில் வந்துட்டார். இப்போ வந்து யோகி பாபு இல்லாத படமே கிடையாது. ஒரு அவுடோருக்கு போகும்போது கேமரா இருக்கோ இல்லையோ, யோகி பாபு இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் தான் எல்லா படத்துலையும் படங்கள் இருந்துகிட்டு இருக்கார். சின்ன படம் பெரிய படம் எல்லாத்துலேயும் வந்துட்டு தலை காட்டாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. எப்படி மொட்டை ராஜேந்திரனுக்கு வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் சும்மா தலை காட்டுங்கன்னு போகிறோம் அப்படி அந்த அளவுக்கு ஒரு மாசு இவருக்கு வந்தாச்சு. அதனால் இப்போது ஒரு பரபரப்பாக இருக்கிறனால இவர் மேலே இப்படி ஒரு தப்பாக சொல்லலை. அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இவர்கிட்ட ஏன் அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, அப்படி நம்ம எங்களுக்கு கவனிக்கணும்னு சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் அஜித், விஜய்னு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, உங்கள்கிட்ட நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் அப்படின்னு இப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தரப்பு நியாயமும் உண்டு. அவங்க வந்து இதை சொன்னாங்களான்னு சொல்ல தெரியாது. அது அவரே அந்தணன் சாரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு அவங்ககிட்ட ஆதாரம் இருந்தால், அந்த ஃபோன் இருந்தால் ஆதாரத்தில் அதில் அது இன்னும் சின்ன இருக்கும் இல்லையா, அதில் நாங்கள் பேசின ஆதாரம் இருந்தால் கொண்டு வாங்க, கோயிலுக்கு கொண்டு வாங்க, நம்ம வந்து சத்தியம் பண்ணுங்கன்றாரு. ஆனால் இன்றைக்கி காசுக்கு நிறைய சத்தியம் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம சத்தியமெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. இந்த மனசில் சொல்லிவிட்டு முருகா என்னை மன்னிச்சிரு, நான் இப்படி ஒரு பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அவர் பொய் சொல்வாரா உண்மையை சொல்கிறேங்கிற வேற, சத்தியம் இங்கே பக்கத்தில் ஓரமாக வச்சுருவான். ஆனால் வந்து அவர் சொல்கிறது இவங்களை வந்து நீங்கள் வந்து நான் கவனிக்கலைங்கிறதுக்காக நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்றாங்க. இதுதான் இங்கே நடுவில் இருக்கிற விஷயம். இது 2 பேருமே யார் உண்மை சொன்னாங்க பொய் சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது. என்னென்னா யோகி பாபு வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து அஜித்தை வந்து கேன் பண்ணுற மாதிரி இருக்குது. அஜித் வந்து அவர் வந்து சின்ன நடிகர்களை மதிக்க மாட்டார், கிட்ட சேர்க்க மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை இது. டோன்ட் டச் அப்படின்னால உங்களுக்கு அந்த வார்த்தை தான். ஒரு சின்ன நடிகர் அவரை ஏன் நீ பக்கத்தில் வராத, தொடாத அப்படின்னு சொன்னால் நீங்கள் சின்ன நடிகர்கள் மதிக்க மாட்டாருங்கிற அர்த்தம். அவர் அப்படிப்பட்டவர் இல்லைங்கிறத என்னுடைய வாதம். இப்போ இவங்க சொன்னதில் அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, யோகி பாபு அவர்களை வந்து குப்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்பை வந்து கோபுரத்தில் போய் ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களே சொன்னீங்க சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, குழந்தைய அழைச்சிட்டு வந்து சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பர்சனலாக பேசுகிற மாதிரி தானே. விமர்சனத்தையும் தாண்டி ஒருத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், குழந்தைய அழைச்சிட்டு வந்து சத்தியம் பண்ணு, நீங்களும் முருகன் பக்தன் தான், இந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது பர்சனலான ஒரு அட்டாக் தானே. இல்லை, அது தேவையில்லை. சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சத்தியங்கள் வந்து பல இடங்களில் பொய் சத்தியமெல்லாம் நிறைய சொல்கிறது உண்டு. அது குழந்தைய அழைச்சிட்டு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்து அவர் உண்மையாக அவர் சொல்லியிருந்தா அவர் பாதிக்கப்பட போகிறார். இப்படி சொன்னது கரெக்டா? அது சொன்னது சரியில்லை. குழந்தை அழிச்சிட்டு வந்து இப்படி சத்தியம் பண்ணுங்கன்னு தேவையில்லை. அது ஏதோ ஒரு பேச்சு வேகத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் அப்படி. ஓகே, அது ஏன்னா அவரும் ஒரு நடிகர் தான், ஒரு மனுஷன்தான். முதல்ல நடிகருங்கிறது வேற, முதல்ல மனுஷன். அவரும் மனுஷன், இவரும் மனுஷன். ஒரு குடும்பம், அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அது குழந்தை சம்பந்தம் இல்லை. அதுக்கு நீங்கள் அவரை வந்து சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான். குழந்தை கொண்டு வர தேவையில்லை. அது ஃபேமிலிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அங்கே யாரை பேசணும், யோகி பாபு அவரை பற்றி நீங்கள் பேசலாம். வந்து கோயிலில் சத்தியம் பண்ணுங்க, நானும் கோயிலில் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் குழந்தையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது பர்சனலுடைய குடும்பத்தை நீங்கள் இழுக்க வேண்டாம். நம்ம அதுக்கு தேவையில்லாத விஷயம். குப்பை அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினது, அது ஏதோ இவங்க மேலே இது சொல்லியிருக்காரு இல்லையா, அவங்க அந்த கவனிக்கலைங்கிறத, அதாவது இவங்க காசுக்காக பேசுகிறாங்கங்கிறத விமர்சனம் வைக்கிறார் இல்லையா, அதுக்கு இவங்க எதிர்வினையாக பேசியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒருத்தரை வந்து நீங்கள் காசுக்காக தான் இவர் பேசுகிறாரு, காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாருன்னு சொல்லி நீங்கள் அவர் மேலே குற்றம் சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அவங்க. அதனால தான் அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய எதிர்வினையை அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து அதுக்கு அவருக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா. நாங்கள் அந்த மாதிரி இல்லை, அப்படி இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட நாங்கள் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி இல்லை, எங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரியும், நாங்கள் தேவைன்னா அவங்க போனாலே வாங்கி கொடுத்துருவாங்க.
நான் உங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பதிவு பண்ணுறாங்க. குப்பை அப்படின்னா அவங்களுக்கு இவங்களை பற்றி இது விமர்சனம் பண்ணும்போது அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தின் பேரில் அது சொல்கிறாங்க. அதோட இப்போ ஓவராலாக இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம், எப்படி எடுத்துக்கலாம்? இது ஓவராலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அவர் சொன்னது தப்பா இவர் சொன்னது தப்பா, அதாவது ரெண்டு இடத்துல வந்து அஜித் நடுவில் அஜித் தான் நடுவில் மாட்டுறாரு. அஜித் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது உண்மையான காரணம். இவர் வந்து யோகி பாபு தான் அந்த நியூஸ் கொடுத்தாரு அப்படின்றாங்க. யோகி பாபு என்ன சொல்கிறார், நான் கொடுக்கலன்றாரு. இது யார் கொடுத்தாங்களா, அந்த நியூஸ் கிரியேட் பண்ணாங்களா அது தெரியல. இது இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே தான் அந்த இது இருக்குது. அதனால் இதில் வந்து உங்களுக்கு அந்த சத்தியம் தான் ஒரு சாதாரண ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். இது வந்து முடிஞ்சால் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். வேணும், பெரிய விஷயமே கிடையாது, சாதாரணமான விஷயம். என்னண்ணே அவ்வளோதானே, இனிமேல் பேச வேண்டாண்ணே, பார்த்துக்குங்கண்ணே அப்படின்னு சொன்னால் முடிஞ்சது, அவ்வளோதான். ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ரெண்டு பேருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே அது விமர்சன ரீதியாக பார்க்கும்போது ஒரு பெருசாக போயிட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பரபரப்பாக இருக்கிற ஒரு நடிகர், அவரை வந்து இவங்க பேசுகிறது மூலமாக அவனை வீழ்த்தி விட முடியாது. அதே மாதிரி அவருக்கு இவங்களை குறை சொல்கிறது மூலமாக இவங்க வந்து இதாகிட முடியாது. எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, அதில் அவங்க போயிட்டே இருக்காங்க, அந்த பாதையில் போயிட்டுருக்காங்க. இதில் வந்து ஒரு தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரெண்டு பேருக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறதா நான் கருதுகிறேன். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.